ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாருவுக்கும் திவ்யாவுக்கும் வியானாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஃபேன் போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திவ்யா இன்னமும் சாண்ட்ரா மாதிரி வன்மமாக இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல் மிக்சர் பாஸ் சீசன் 9 ஆகிடுச்சு. ஏன்னா எந்த மிக்சர் வந்து ரைட் லைன் போகிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசனையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் ரைட்டில் அடிச்சுட்டு போங்கடா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மைண்டில் வந்துட்டோம். ஓகே, இப்போது சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகிட்டு போனாங்கல்ல, அப்போ திவ்யா கூட ஒரு சின்ன ஒரு சல்லம்பல் ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க வந்து கட்டிப்பிடிக்க வரும் பொழுது நீ தான் வெளியே போய் சொல்லிட்டு அவங்க கூட வச்சுக்க மாட்டேன்ட்டு, அப்புறம் எது கட்டிப்பிடிக்க வந்தேன்னு சொல்லி அவள் யோசிச்சிட்டா போல. கட்டிப்பிடிக்கலை. உடனே கட்டிப்பிடிக்காதப்ப திருப்பி வந்தப்போ அந்த வெளியே வந்துட்டு சொல்லுவாங்களே ஒருத்தவங்களா, அப்போ திவ்யா நீ எதுவும் கொல்லப்படாது, நான் அவன் மேலே லவ் யூ அப்படி இப்படின்னா உடனே அவளுக்கு குழம்பி போய் ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. இது சாரி தேங்க்யூ சொல்கிறதுல சாண்ட்ரா புரிஞ்சிக்க முடியல அப்படி இப்படின்ட்டு. இன்றைக்கி போட்டிருக்காங்க சாண்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லர் அங்கிள் இருக்காங்கல்ல வியானா, அப்படி தான் போட்டிருக்காங்க. வியானா, டெய்லர் அங்கிள், ரம்யா, அப்புறம் வந்து பாரு, அப்புறம் நம்ம திவ்யா, இவங்க எல்லாம் சேர்ந்து பிஆர் மாதிரி செட் பண்ணி சாண்ட்ராவை உள்ளே வந்து வர சொல்லியிருக்காங்க. அதாவது ரம்யாவையும் வியானாவையும் பாருவும் திவ்யாவும் பிஆர் மாதிரி செட் பண்ணி உள்ளே அமைச்சிருக்காங்க. உள்ளே அமைச்சு இந்த அம்மா வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவங்க நடிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. எப்படி இந்த வீட்டில் சாண்ட்ரா அவர்கள் நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து சாண்ட்ரா வந்து பதிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குமா நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பொய் சொல்லலாம், அதுவும் ஏக்கர் கணக்கில் நீ இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது. உள்ள நீ என்ன பண்ண அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் சேதுபதி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு சிரித்து வச்சு அப்போல்லாம் பேனிக் அட்டாக் வராது, உன்னை எவிக் பண்ணுறப்பெல்லாம் அப்போல்லாம் அழுக வராது. ஆனால் கேம் உள்ளே விளையாடும் போது மட்டும் அழுதுகிட்டு சட்டையை தூக்கி சுற்றிக்கிட்டு அங்கங்கே மூலையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு அழுதுட்டு கிடந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு கேம்னு நினச்சி நம்பிட்டு இருந்தாங்க மக்களை. ஒன்னெல்லாம் எப்பயோ தோல் உடிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றை தோல் உடிச்சது நான் தான் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லுவேன். சனிக்கிழமை நான் ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி சாண்ட்ரா நடிக்கிறாயா அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து ஐயோ பாவங்க சாண்ட்ரா இப்படி பண்ணுறாங்க ஊன்னாங்க. நம்ம சொன்னோம் கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கிழிச்சிட்டாங்க மக்களுடைய கொண்டாட்டத்தை. நேற்று பார்த்தீங்களா இல்லையா? எவிக்ஷன் ஆகும்போது எல்லாரும் கத்துறாங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆன்டி கூட சொல்லிச்சு வேறு மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சாண்ட்ரா பற்றி பேசும்போது தலையாட்டினாங்க பாருங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? அந்தளவுக்கு அடி. நீ எப்படி நீங்கள் ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவீங்க? அந்த அம்மா வந்து நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நடிக்கவே இல்லைன்னு சொல்லி பிரவீன் காந்தி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டினாங்க. அப்படி அதை அப்படியே காட்டிட்டான். அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய இம்பேக்ட் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து 7 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். என்னுடைய முழு இதை கொடுத்தேன், டாஸ்க் நல்லா விளாண்டேன், நான் எந்த இடத்துலையுமே நடிக்கலைன்றாங்க. பார்வதி இதில் அப்போ நீ உள்ளே வராத, உனக்கு இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது, ஒன்றை கர்மா சும்மா விடாது அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டா. அடிப்பாவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சாண்ட்ரா போட்டிருந்த அந்த போஸ்ட்டு பார்த்து. பாரு வம்பளுக்கிற மாதிரியே இருந்துச்சு, திவ்யா வம்பளுக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரியா? இப்போ அடுத்து திவ்யாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. பிஆர் அவங்க பிஆர் தான் வந்து எங்கிட்ட சொல்லி ரம்யாவையும் பிஆரை வர சொல்லி பாருவோடைய பிஆரும் திவ்யாவுடைய பிஆரும் என்னுடைய உள்ளே வந்து என்னுடைய நேமை டார்கெட் பண்ணாங்க. பட் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம் சாண்ட்ரா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. எப்படி மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டால தான் மக்கள் ஓட்டு போட வெளியே அனுப்பியிருக்காங்களா? இந்த கதையெல்லாம் வந்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று திவ்யா லைவில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஒரு வாட்டர்மெலன் ஃபைட் வந்துச்சு. அதை நான் அடுத்த வீடியோ அதை பேசுகிறேன். சின்ன ஃபைட்டு தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த பெட் இஷ்யூவில் பெட்டில் படுக்கிறதுல வந்து உள்ளே படுக்கிறேன்னாரு. நாங்கள்லாம் பொண்ணுங்களாம் ஒன்றா படுக்கிறோம், நீங்கள் அங்கே போய் படுங்கன்னாங்க. திருப்பி ஒரு இங்கே தூக்கிட்டார். திருப்பி கத்தி எழுப்பி விட்டாங்க. அதை சண்டை போட்டு ஒரு வாக்குவாதம். அதை சொல்கிறாங்க சாண்ட்ரா மட்டும் இருந்தால் பாருவோடைய வீட்டில் போய் படுக்க வேண்டியது தானே, அப்போ அவங்கள எவிக்ட் ஆகிட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி நானும் சொன்னேன். பட் அவங்க படுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திவ்யா வந்து சாண்ட்ரா மேலே வன்மம் இருக்குது அப்படிங்கிறத சாண்ட்ரா கண்டுபிடிச்சனால தான் சாண்ட்ரா கடைசியில் திவ்யா மதிக்கலை அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சொல்லி